ஓகே, காலை வணக்கம். உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டி சொன்னது போல் எப்படி இங்கே வந்து ஆண்டவர் வார்த்தையை நான் ஷேர் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் ஒரு காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இங்கே என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்றத மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறாரு. ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் தான் வந்து இங்கே எப்போவுமே ஆண்டவர் கொண்டு வருவார். ஸோ அதனால் கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு என்ன புரியுதுன்னா, நிச்சயமாக ஆண்டவர் வந்து யாரையுமே ஒரு ஆக்சிடெண்ட்டாலாம் இங்கே கொண்டு வரல, ஒரு நோக்கத்தோட முன்குறித்து கொண்டு வந்திருக்காருன்றதை நம்ம விசுவாசிக்கிறோம். ரைட், சரி, ஜெபிச்சு நம்ம தேவனோட வார்த்தையை கேட்போம். காலை வேலைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். உங்களோட இரக்கத்திற்காக, தயவுக்காக, கிருபைக்காக, ஆண்டவரே அளவற்ற அன்பு ஏசப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. உமக்கு முன்பாக நாங்கள் வருவதற்கு எந்த ஒரு அருகதையோ தகுதியும் இல்லை. இருந்தும் ஏசப்பா உங்களோட அன்பு ஆண்டவரே எங்களை இங்கே கொண்டு வந்ததுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களோட வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் அப்படியே கேட்டு விட்டு விடாதபடிக்கு, இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு, அதை கிரியை செய்ய ஆண்டவரே நாங்கள் அனுமதிக்க எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. நிச்சயமாக ஆண்டவரே அதன் மூலமாக உங்களோட நாமம் மகிமைப்படும் நாங்கள் நம்புகிறோம் சாமி. வராதவங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஏசப்பா நீங்கள் அவர்களோடும் நீங்கள் பேசுவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதை கேட்டு அவர்களும் கீழ்ப்படினும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். ஓகே, ரொம்ப சந்தோஷம் புதுசாக வந்தவங்களை பார்க்குறதுக்கு. தொடர்ந்து வாங்க, ஆண்டவர் யார் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ரைட், சரி, லாஸ்ட் டைம் வந்து நான் வரும்போது ஒரு காரியம் பற்றி பேசினேன். என்ன பேசினேன் ஞாபகம் இருக்கா? எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. லாஸ்ட் டைம் என்ன பேசின ஞாபகம் இருந்ததா? லாஸ்ட் வீக் பேசுனது ஞாபகம் இருக்கா? போன வாரம் பேசுனது ஞாபகம் இருக்கா? சுந்தர் சிங் அங்கிள் பேசினாங்க இல்லையா? சரி, அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு எழுதணும், எழுதி வைக்கிறது நல்லது. இல்லை அங்கிள் அனுப்புகிற ரெக்கார்டிங்கை மறுபடியும் கேட்கணும், அது இன்னும் நல்லது. ஸோ ஏன்னா அப்புறம் எதுக்காக நம்ம வந்து இங்கே தேவனோட வார்த்தையை வந்து மெடிடேட் பண்ணுறோம், எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரைட்? ஸோ அப்போது நமக்குள்ளே அது போவே இல்லை அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும், ரைட்? ஸோ அதனால் நம்ம அதை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து அதை நம்ம தியானிக்கும் போது தான் அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் அதன்படி நடக்க முடியும். கரெக்டுங்களா? சரி, ஸோ லாஸ்ட் டைம் நான் வரும்போது ஆண்டி வந்து காலையில் ஒரு வசனம் சொல்லி ஆரம்பித்தாங்க. அந்த வசனம் வந்து என் மைண்டில் ரொம்ப இருந்தது. நான் ஜபிக்கும் போதும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதும் ஆண்டவர் எனக்கு மறுபடியும் அந்த வசனத்தை தான் உணர்த்தினார். அது என்ன, நான் தேவனை அறிகிற அறிவு, ரைட்? பவுல், அப்போஸ்தலர் ஆகிய பவுல் பேசுகிறாரு, தேவனை அறிகிற அறிவில் வளரணும், அந்த அறிவும் அந்த ஞானமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எபேசியர் 1 பேசுவார். அதே மாதிரி கொலோசியர் 1 பேசுவார், ரைட்? ஸோ அப்போது தேவனை அறிகிற அறிவு தான் ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டி ஆரம்பித்தாங்க. ஏன்னா தேவனை அறிகிற அன்பு, அந்த அறிவு, ஆண்டவர் யார், நம்மளை படைத்த இந்த வானத்தை பூமியை படைத்த தேவன் யார் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மளால் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும், அவருக்கு பிரியமாய் வாழ முடியும், ரைட்? ஸோ அது ரொம்ப எனக்கு என் மைண்டில் இருந்தது. ஆனால் அது மாதிரி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கும் போது இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் எதை பற்றி ஏசப்பா மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வந்து நினைவூட்டினார். ஏன்னா இந்த ஒரு காரியத்தை வந்து நிறைய டைம் நான் மறந்து போயிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் மறந்து போகிறோம். இப்படிப்பட்டவர் நம்ம ஆண்டவர் அப்படின்றத நிறைய வேலைகளில் நம்ம மறந்து போகிறோம், நிறைய சூழ்நிலைகளில் மறந்து போகிறோம். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆதியாகமம் எடுப்போம். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குது. முதல் 14 வசனங்கள்.
ஒரு குமாரனை பெறுவார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாராக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேசிட்டார். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேசுக்கும் நடுவே இருக்கிறது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஆபிரகாம் கதை எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும் நான் நம்புகிறேன், ரைட்? ஸோ அது என்ன ஆகுதுன்னா, ஆபிரகாமுக்கும் அவங்க மனைவி சாராளுக்கும் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, குழந்தைய தருவேன்னு. ஆனால் இந்த சாராளால் அதை பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறா, சாராளுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடிமைகள் வச்சுக்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். இப்போ சாராளுக்கு ஒரு அடிமை பெண் இருக்கா, அவள் பேர் ஆகார். அந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு ஆகார் வந்து கர்ப்பவதி ஆகிறான், ரைட்? அப்படி இருக்கும்போது சாராளுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு கிளாஷ் ஆகுது, ரைட்? அது வந்து சாராளுக்கு பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆகாரை வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க அங்கேருந்து. அதில் ஆகார் அனுப்பலை, ஆகார் ஓடிடுறா, இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஓடிடுறா. ஸோ ஆகார் வந்து வனாந்தரத்தில் இருக்கும்போது அவள் ஏன்டா இப்படி இங்கே வந்தோமோ, எதுக்காக நம்ம இப்படி அனுபவிக்கிறோமோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு தூதனை அனுப்பி அவரோட பேசுகிறா, அவளோட பேசுகிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, நீ கவலைப்படாத, உன் குழந்தைய நான் ஆசீர்வதிப்பேன், அந்த குழந்தை மூலமாக பெரிய ஜாதியை உருவாக்குவேன். ஸோ அதை பற்றி நீ கவலைப்படாத, உன்னோட எஜமானனாகிய சாராள் கிட்ட நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த நீங்கள் முழுசாக அதை படிக்கணும். அந்த கதையை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆபிரகாமோட எடுத்துக்காட்டு, நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா, இல்லை தெரிஞ்சுக்கன்னா கேட்டு தெரிஞ்சுங்க. இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அது நடந்ததுக்கப்புறம் அந்த ஆகார் என்ன சொல்கிறான்னா 14-13, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு அப்படின்றது கிணறு, ரைட்? அந்த கிணறுக்கு பேர் லகாய் ரோஹி அப்படின்ற அந்த பேர் வந்தது. அதோட அர்த்தம் என்னை காண்கின்ற தேவன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார், ரைட்? கண் இருந்தும் காணாத ஒரு சிலையாக இல்லை, நம்மளை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். நம்ம வணங்குற கடவுள் நம்மளை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் என்கிட்ட பேசிட்டே இருந்தார். அவரை பற்றி அறிகிற அறிவில் முதல்ல எனக்கு தெரிய வேண்டியது, நான் நினைக்கிறேன், அவர் என்னை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர் எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இல்லை, அவர் ஒவ்வொரு நொடியும் என்னை பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த வார்த்தையை வந்து ஆகார் சொல்கிறா, பீர் லகாய் ரோஹி, ரைட்? என்னை கண்டவரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆண்டவர் என்னோட பேசினார் அப்படின்றத நான் வந்து உணர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ ஆண்டவர் நம்மளை காண்கின்ற தேவனாக இருக்கிறார், ரைட்? இன்னும் சில வசனங்கள் நம்ம அதை குறித்து வாசிப்போம். சங்கீதம் 33:13-15 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் வானத்திலிருந்து ரைட், நல்லா கவனிங்க. தேவன் வானத்திலிருந்து யாரை பார்க்குறாரா? மனுபுத்திரர். யார் அது? நம்ம எல்லா மனுஷனையும் பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்துவர்களோட கடவுள் கிறிஸ்துவர்களை மட்டும் பார்க்குறாரு இல்லை, அவர் வந்து ஒரே தேவன், எல்லாருக்குமான தேவன். அங்கே என்ன போட்டிருக்குன்னா, மனுபுத்திரரை பார்க்கிறார். அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனையும் பார்க்குறாரு, அவனோட இருதயத்தில் உள்ளதை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ எந்த மனுஷனும் அவரோட பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனிக்கிறார். ஒவ்வொரு செயலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனிச்சிட்டு இருக்கார், ரைட்? கவனிக்கிறார். யோபு 28:24 இப்படியா போட்டிருக்கு, அவர் பூமியின்
கடை யாந்தாரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதை எல்லாம் காண்கின்றார். வானத்தின் கீழே என்னெல்லாம் இருக்கோ, கண்ணுக்கு தெரிகிறது தெரியாத மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கக்கூடியதை கூட ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம வணங்குகிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ரைட். ஸோ நம்ம வணங்குற தேவனுக்கு கண்கள் இருக்க, இந்த சென்ஸ் அவர் நம்மளை பார்க்கிற தேவனாக இருக்கார். தேவன் ஆவி உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் வெளிச்சமாக இருக்கிறார் சொல்லுது. ஆனால் அவர் நம்மளை காண்கின்ற தேவனாக இருக்கிறார், அதே வேதம் சொல்லுது. ரைட். நம்ம அவரோட பார்வையிலேருந்து தப்பவே முடியாதுன்னு சொல்லுது. ரைட். ஸோ அது யாத்திராகமம் 3:7 அங்கே ஒரு வசனம் இருக்குது. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ரைட். ஸோ தேவன் எதெல்லாம் பார்க்குறார் அப்படின்றதுல இது ஒரு அற்புதமான காரியம். இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்து அவங்க தேவனுக்கு என்ன பண்ணுறாங்க, 400 வருஷமாக அடிமைகளாக இருக்கிறாங்க எகிப்தில். அங்கே இருந்து அவங்க ஒரு நாள் கூக்குரல் இடுறாங்க, எங்களோட முன்னோர்களின் தேவனே எங்களை காப்பாற்றுங்க. ஸோ அவங்களோட அழுகையை ஆண்டவர் காண்கிறார். நம்மளோட உபத்திரவத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு வேதனைகள் இருக்கிறோம் அப்படின்றது நிச்சயமாக ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது. ஸோ அவங்களோட அழுக்குரலை ஆண்டவர் கேட்டது போல இன்னைக்கு நம்மளோட அழுக்குரலையும் ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். நிச்சயமாக நம்மளை கைவிடல. எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலே மனிதர்களே பார்க்க முடியாத இடத்துல, நம்ம வனாந்தரத்தில் ஏதோ ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு யாருமே அங்கே உதவிக்கு இல்லை, யாருமே நம்ம படுற கஷ்டத்தை பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் இருக்கும்போதும் அந்த சூழ்நிலையிலும் நம்மளை ஆண்டவர் கவனிக்கிறார். அந்த ஒரு கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ரைட். பார்ப்பது மட்டும் இல்லாமல் அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை விடுதலையாக்க அவர் வல்லவருமாக இருக்கிறார். ஆமென். ரைட். ஸோ சங்கீதம் 10:14 சங்கீதக்காரர் எப்படியா சொல்கிறாரு, ஆமென், உபத்திரவத்தையும் குரோத்தையும் கவனித்திருக்கிறீர். ரைட். நீர் என்ன பண்ணுவாராம், கவனித்தது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார் சொல்கிறாரு, என்ன பண்ணுவாராம், பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் பாடுறாரு. ரைட். பைபிள் வச்சுருக்கிறவங்க தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்கள், இல்லாதவங்களை விட்டுருங்க. வச்சுருக்கிறவங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க, தயவு செய்து படித்து அதை ஆன்சர் பண்ணுங்கள். ரைட். ஸோ நம்மளோட கஷ்டத்தை கவனிக்கிறது மட்டும் இல்லை, நிச்சயமாக அதுக்கான பதிலும் அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயமாகவும் இருக்கிறார். ரைட். அவர் விட்டு போகிறது யாரையும் கை விடுறதில்லை. முக்கியமாக திக்கற்ற பிள்ளைகள். ரைட். யாருமே இல்லாமல் எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு கை கொடுக்காத நிலையிலும், ரைட், அப்படி ஒரு நபர் இருந்தாலும் அவர்களையும் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோட அன்பு அவ்வளோ பெருசாக இருக்குது. ரைட். அண்ட் மத்தேயு 9:36 நீங்கள் வாசிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்த தேவன், அதே தேவன் இங்கே மாம்சமாய் வெளிப்படுகிறார். வெளிப்பட்டும் அதே மாதிரியான உருக்கத்தை கொண்டவராக இருக்கிறார். மத்தேயு 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருக்கமான தேவனாக இருக்கிறார் அப்படின்றதுக்கான இன்னொரு அடையாளம். ஸோ அவர்களை கண்டு அவர்கள் சிதறப்பட்ட ஆடுகளைப் போல, எப்படி ஒரு ஆடு கூட்டம் அதுக்கு சரியான மேய்ப்புன்னு இல்லாமல் அது கண்ட இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கோ, அது எந்த ஒரு ஆபத்தை நோக்கி போயிருக்கோ, அப்படி ஜனங்கள் இருக்கிறதை கண்டு அவர்கள் மேலே மனதுருகிறார் ஆண்டவர். அப்படி மனதுருகிறதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ரைட். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வணங்குற இந்த தேவன் அவர் நம்மளை காண்கின்ற தேவனாக இருக்கார், நம்மளை பார்க்குற தேவனாக இருக்கிறார். ரைட். ஸோ கண்கள் இருந்தும் காணாத சிலைகளாகவும் சுருவங்களாகவும் இல்லை, இவர் ஆவியானவராக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார், ஆனால் நம்மளை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ரைட். இந்த வசனம் நீதிமொழிகள் 15:3
ரைட். இப்போ இது நல்லா கவனிங்க. போன வசனங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். மனபுத்திரரை பார்க்குறார், மனுஷர்களை பார்க்குறாங்க, ரைட். திக்கற்ற பிள்ளைகளை பார்க்குறாரு, உபத்திரவத்தை பார்க்குறாரு, ரைட். அவங்க படுற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்க்குறாரு. இங்கே என்ன சொல்லுதுன்னா வசனம், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும், ஸோ வெறும் கஷ்டப்படுத்தும் வெறும் மோசமான இருக்கிறவங்களையும் பார்க்க, அது மட்டும் இல்லாமல் தீயோர்னா யார்? ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுறவங்களையும் ஆண்டவர் பார்க்குறார், ரைட். ஸோ ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்குறார் அப்படின்றதுக்கான இன்னொரு வசனம். ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெறும் கஷ்டப்படுறவங்களே கஷ்டப்படுற ஒரு இதுலேயும் ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்துருக்காரு. இல்லை, தீயோரையும் பார்க்குறாரு. நம்ம தீமை செய்யும் போதும் ஆண்டவர் அதை பார்க்குறாரு. இதை தான் நம்ம நிறைய நேரத்தில் மறந்துடுறோம்னு சொல்லுவோம், ரைட். இன்னும் சில வசனங்கள் அதுக்கு பார்க்கும்போது இன்னும் தெளிவாக இருக்கும். எரேமியா 23:24 சொல்கிறாரு, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்துக் கொள்ள கூடுவோம் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானத்தின் பூமியும் நிரூபிக்கிறவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ யார்னா எங்கன்னா போய் ஒளிஞ்சிக்க முடியுமா ஆண்டவரோட பார்வையிலேருந்து? கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக யாருமே போய் ஆண்டவரோட பார்வையில் இருந்து மறைஞ்சு வாழ முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் செய்கிற நல்லதை மட்டும் ஆண்டவர் பார்க்கல, நான் செய்கிற தீமையும் ஆண்டவர் பார்த்துட்ருக்கார், நான் செய்கிற பாவத்தையும் ஆண்டவர் பார்த்துட்ருக்கார். இந்த உலகத்தில் யாருமே பார்க்கலனாலும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்த ரூமுக்குள்ளே நிச்சயமாக நம்ம வந்து கெட்டதை செய்ய மாட்டோம், கெட்டவங்களாக இருக்க காட்டிக்க மாட்டோம். அப்போது இந்த ரூமை விட்டு வெளியே போனோன்னா நம்மளோட சுயம் வெளியே வரும். முக்கியமாக நம்ம தனிமையில் இருக்கும்போது நம்ம யார் என்பது நமக்கு தான் தெரியும். நம்ம நினைக்கலாம் நம்மளை யாரும் கவனிக்கல நம்ம தனிமையாக இருக்கும்போது, ஸோ நம்ம என்ன வேணால் செஞ்சிட்ருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டமாக வரும்போது நான் என்னை அப்படியே மாற்றிக்க முடியும். ஆனால் வசனம் நம்மளுக்கு தெளிவாக புரிய வைக்கிறது என்னென்னா, அவர் நம்ம காண்கின்ற தேவன் நிறைய நேரங்களில் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, நம்மளோட இன்னும் சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்குறாரு. அதே ஆண்டவர் நம்ம பாவத்தையும் பார்க்குறாருன்றதை நம்ம மறந்துடுறோம். நான் மறந்துருக்கேன். ஆண்டவர் என்னோட பாவத்தையும் பார்க்குறார். ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னேன்னா, அவர் நான் பாவம் செய்யும் போது அவருக்கு விரோதமாக நான் வந்து செய்யும் போது அதையும் பார்க்குறாருன்றதை நான் மறந்துடுறேன், ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, தனிமையில் நம்ம வந்து செய்கிற பாவங்கள், ரைட். நம்ம யோசிக்கலாம், ஒருத்தருக்கு பின்னால் நான் வந்து பேசும்போது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலான்னு. ஆனால் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஒருத்தருக்கு பின்னால் நான் வந்து செயல்படும் போது அவங்களுக்கு விரோதமாக அவங்களுக்கு தெரியாதுன்னு நான் யோசிப்பேன். அப்போ அவங்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல, எனக்கும் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை, நான் செஞ்ச காரியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நினைவு ஊட்ட விரும்புகிறாரு, எனக்கும் தெரியும் மகனே மகளேன்னு சொல்கிறாரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் எப்படி வந்து நீ வந்து மோசமான சூழ்நிலையில் இருக்கும் போது, நீ திக்கற்ற பிள்ளையாக இருக்கும் போது, பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னை நான் தூக்கி எடுக்கிறனோ, அதே மாதிரி நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யும் போதும் அதுக்கான அடியும் நான் கொடுப்பேன் அப்படின்றத ஆண்டவர் பேசுகிறார், ரைட். ஸோ அப்போது அவர் என்னை காண்கின்ற தேவனாக இருக்கிறார் அப்படின்றது நம்ம நிறைய நேரத்தில் வெறும் நம்மளோட கஷ்டங்களை காண்கின்றவராக இருக்கார், நம்மளோட சூழ்நிலையை காண்கின்றவராக இருக்கார், நம்மளை பிஸ்னஸை தூக்கி விடுவார், நம்ம வேலையை வந்து காப்பாற்றுவார், நம்மளை வந்து படிக்க வைப்பார், நம்மளை பெரிய ஆளாக்குவார், ஏன்னா அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நான் பாவம் செய்வதையும் அவர் பார்க்குறாரு, அதுக்கான அடியும் அவர் தருவார் என்பதை நம்ம மறந்துடுறோம், ரைட். இப்போ யோபு 34:21 அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஸோ அவரோட கண்கள் எதை நோக்கி இருக்குதா? எதை நோக்கி இருக்க? மனுஷனோட வழிகளை நோக்கி இருக்கலாம், ரைட். ஸோ அவன் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம பண்ணுற எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். ஏன்னா அவரோட கண்கள் நம்மளை நோக்கி தான் இருக்குது. ஆண்டவர் படைச்சதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் படைச்சதை இன்னும் ரிசர்ச் பண்ணிருக்காங்க, இதுக்கு மேலேயும் ரிசர்ச் பண்ணுவாங்க. சில விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியல. என்ன சொல்கிறாங்கன்னா சயின்டிஸ்ட்லாம், த மோஸ்ட்
ஈஸியஸ்ட் திங் டு அண்டர்ஸ்டாண்ட், இந்த உலகத்திலே சுலபமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்டிக்கல் படுத்து, அது வந்து நம்மளோட சரீரம், நம்மளோட உடம்பு, ஹியூமன் பாடி. அதே இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கடினமான புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் என்னென்னா அதுவும் இதே சரீரம் தான். யோசிச்சு பாருங்கள், ஈஸியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும், இன்னமும் இந்த உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் ரத்தத்தில் இருக்கிற உயிர் அணுக்களை அவங்களால உருவாக்கவும் முடியாது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அந்த ஆண்டவர் படைச்சதுலேயே மிக சிறந்த, அவருக்கு ரொம்ப பிரியமானது மனுஷனை அவருக்காக படைத்திருக்கிறார். அப்போ அந்த மனுஷன் மேலே தான் அவரோட கண்கள் எப்போவுமே இருக்குது. அவன் செய்கிற நன்மைகளில் மட்டும் இல்லை, அவன் செய்கிற தீமைகள்லையும் அவரோட கண்கள் இருக்குது. ஆமென். எரேமியா 16:17, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறது இல்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. ரைட். ஸோ என் கண்களுக்கு முன்பாக தான் இருக்குது நீ பண்ணுகிற அக்கிரமும். அவர் சொல்கிறாரு, நம்ம பண்ணுற அக்கிரமும், நம்ம பண்ணுற அந்த அசுத்தமான காரியங்கள் அவருக்கு கண்களுக்கு முன்பாக, அவர் முகத்துக்கு முன்பாக மறைக்கப்படுவதில்லை, அது முன்பாக தான் இருக்குது, அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் எப்படி நம்ம நன்மை செய்யும் போது, அவருக்கு பிரியமாக நடக்கும்போது என்னை ஆசீர்வதிக்கிறாரோ, அதே போல் நான் தீமை செய்யும் போது அதை பார்த்துட்ருக்காரு. அதற்கான கூலியை நிச்சயமாய் தருவார். ரைட். இதனால தான் இதை புரிந்து கொண்டவர் தான் சங்கீதக்காரர். அதனால தான் அவர் வந்து சங்கீதம் 139 சொல்கிறாரு 7:8, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஆண்டவரே, உங்களுக்கு மறைவா நான் எங்கே போவேன்? ரைட். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்துக்கு படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்றார். ஐ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் யூ. உங்களை விட்டு என்னால் ஓடி ஒளியவே முடியாது. எப்போவுமே உங்கள் கண்கள் என் மேலே இருக்குது. நான் வானத்துக்கு மேலே போனாலும் சரி, எங்கேயோ போனாலும் சரி, ஸ்பேஸ் பல ஆயிரம் கிலோமீட்டர் மைல்கள் தாண்டி வேற ஒரு பிளானட்டுக்கு போனாலும் சரி, இல்லை வேற ஒரு பிரபஞ்சத்துக்கு போனாலும் சரி, அங்கேயும் உங்கள் கண்கள் என் மேலே இருக்குது. எவ்வளோ இந்த பூமியை தோண்டி அதுக்கு கீழே போனாலும் சரி, அங்கேயும் நீங்கள் என்னை பார்க்குறீங்க. ஸோ இன்னைக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைவு கொள்ளணும். நம்மளை ஆண்டவர் பார்க்குறார், எல்லா நேரமும் பார்க்குறார். எல்லா நேரமும் ஆண்டவர் நம்மளை பார்த்துட்ருக்கார். நம்ம நன்மையிலையும் பார்க்குறாரு, நம்ம தீமை செய்யும் போதும் பார்க்குறாரு. ஆனால் அவரோட கண்கள் யார் மேலே வந்து ரொம்ப இன்னும் பிரியமாக இருக்குது அப்படின்னா, சங்கீதம் 33:18-19 இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் எப்பவுமே பார்த்துட்ருக்காரு. அவரோட கண்கள் பிரியமா இருக்கு. யார் அவர் பார்க்க விரும்புறாரு பாருங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. சொல்றாரு, தமக்கு பயந்து. யார் அவருக்கு பயந்து? அவர் கட்டளைகளுக்கு பயந்து. ரைட். தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கண்கள் நோக்கமாக இருக்குது நம்ம பார்த்தோம், எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் யாரை வந்து அவர் விரும்புகிறாரு? ரைட். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும் போது அது எதை வேணா இருக்கட்டும், எதை நம்ம வந்து விரும்புவோம்? பார்க்குறதுல சொல்கிறேன், எதை விரும்புவோம்? அழகாக இருக்கிறத விரும்புவோம். அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும் அது. ஸோ எப்படி பிடிக்கும்? அப்பா சொல்கிற மாதிரி அது எப்படி இருக்கணும்? பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அப்படி தான் ஒருத்தங்க பார்த்தாங்க ஏதேன் தோட்டத்தில். கண்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரைட். ஆமாம், பார்வைக்கு. ஸோ நேச்சுரலாக நம்ம வந்து எதை பார்க்க விரும்புகிறோன்னா எது அழகாக இருக்கோ அதை பார்க்கணும். ஆனால் ஆண்டவரோட கண்கள் எதை பார்க்க, எதுக்கு மேலே அவரோட கண்கள் வந்து நோக்கமாக இருக்குன்னா, அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிறவங்க. ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் தனிமையாக இருக்கும் போதும் இந்த ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு.
நான் அவருக்கு விரோதமாக எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற பயம் எனக்குள்ளே நான் என்னைக்கு யோசிக்கிறேனோ இந்த ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் எனக்கு வந்து அந்த உணர்வு எப்பவுமே என்ன சொல்லணும்னா, நான் என்றைக்குமே தனியாக இல்லை, என்னோட கூட அவர் இருந்துகிட்டே இருக்கார். நம்ம பாடணும், அவர் என்ன கூட இருக்கிற தேவன். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம பாட்டெல்லாம் கரெக்டாக பாடுறோம், அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை பார்த்துட்ருக்காரு, அவர் கிருபை என் மேலே இருக்குது. ஆனால் அதை சில நேரங்களில் மறந்துருக்கேன். ஏன்னா நானும் மறந்துருக்கேன். சில விஷயங்கள் நான் சில வேலைகளில் தவறு நான் செஞ்சுருக்கேன். ரைட், உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஏசப்பா எப்போவுமே நம்மளை பார்த்துட்ருக்கார். ரைட், யாரை பார்க்க விரும்புகிறாருன்னா, அவருக்கு யார் பிரியமாய் நடக்க விரும்புகிறாங்களோ, அவரோட வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர் மேலே அவங்கள எப்படி காக்கிறார் பாருங்கள். அவன் ஆத்துமாக்களை ரட்சித்து எந்த பஞ்சம் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்கள தூக்கி எடுத்துருவார் அப்படின்றது. ரைட், ஸோ எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தேவனை நம்ம வணங்குறோம் பாருங்கள். இன்னொரு வசனம் இருக்குது, இன்னும் 2 வசனத்தில் முடிக்கிறேன். 2 நாளாகமும் 16:9. 2 நாளாகமும் 16:9 வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர், ஆகையால் இதிர் முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கம் பண்ணும்படி, அவர் யார் என்பதை அவரை குறித்து இருதயத்தில் அவருக்கு உண்மையாக இருக்கிறவங்கள, ரைட், அவர் யார் என்பதை விளங்கம் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்காங்க. பாருங்கள், ஆண்டவர் தேடிட்டு இருக்கார் பூமியில். இந்த சென்ஸ் அவரோட கண்கள் ஆராய்ந்துட்டு இருக்கு. யார் அவர் இருதயத்துக்கு கேட்டவர்களாக இருப்பாங்க, யார் அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவங்களாக இருப்பாங்க, யார் இந்த வசனத்தை படித்து அதன்படி வாழ்கிறவங்களாக இருப்பாங்க, அவங்க மேலே அவரோட கண்கள் எப்போவுமே பார்த்துட்டே இருக்குது. யார் அந்த மாதிரி இருப்பாங்க, நல்லா கவனிங்க. அப்படி இருக்கிற மனுஷன் என்றைக்குமே அவன் சோர்ந்து போக மாட்டான். ரைட், அவன் ஆத்மாவை நிச்சயமாக ஆண்டவர் ரட்சிப்பார், அவனுக்கு உண்டான தேவைகளை அவர் சந்திப்பார். ரைட், ஸோ இப்படி ஆண்டவரோட கண்கள் பார்த்துட்ருக்கு. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களாக இருந்தீர், ஆகையால் எதிர் முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். ஸோ நம்ம ஆண்டவர் நம்மளை காண்கின்றார், அவரோட யாரை விரும்புகிறார், அவருக்கு பிரியமாய் நடக்கிறவங்கள விரும்புகிறார். ரைட், அப்படின்றத நம்ம அறியாத இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அவரோட வார்த்தை வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுது. அவர் யாரை விரும்புகிறாரு, யாரை பார்க்குறாரு, யாரை தூக்க விரும்புகிறாரு, யாரை கடைசி வரைக்கும் வச்சுக்கிட விரும்புகிறாரு அப்படின்றது தெரியுது. இனிமேலும் நான் யாருமே என்னை பார்க்கல, யாருமே என்னை கேட்கல, யாரும் என்னை வந்து சொல்கிறதுக்கு இல்லை, நான் செய்கிற காரியங்கள் சீக்கிரட்டாக இருக்குது, அது யாருக்குமே தெரியாது அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோமானால் நம்ம மிகப்பெரிய ஒரு முட்டாள்களாக இருப்போம். ரைட், நம்மளோட ஒரு பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. லாஸ்ட்டாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிற. மத்தேயு 16:27 சொல்கிறாரு, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதர்களோடு வருவார், அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிப்பார். இந்த வசனத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தியானித்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார், அவர் தூதர்களோடு வரப்போகிறார். வரும்போது யார் யார் என்னென்ன செஞ்சாங்களோ அவங்களுக்கு அதுக்கேற்ற கூலியை தான் தருவார். நான் என்ன வேலை செஞ்சேனோ அதுக்கேற்ற சம்பளம் தானே வரும், அதுக்கு மேலே சம்பளம் நான் எதிர்பார்க்கணும். ரைட், அதுக்கான சம்பளம் வரும், கண்டிப்பாக வரணும். அப்போ ஆண்டவர் திரும்ப வரும்போது என்னென்ன நம்ம செஞ்சுருக்கிறோமோ, சீக்ரெட்டில் இல்லை ஓப்பனில் எல்லாரும் பார்க்கும்படி யாரும் பார்க்காதபடி நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கணும், நன்மையோ தீமையோ எல்லாவற்றையுமே அவர் கணக்கிட்டு அதற்கான கூலியை தருவார் அப்படின்றது நிச்சயமாக. ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அவர் நம்மளை பார்க்கிற தேவனாக இருக்கார். நம்மளோட கஷ்டங்கள்லையும் துன்பங்கள்லையும் மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணும் போதும் பார்க்குறாரு. சத்தமாக வரல, தீமை செய்யும் போதும் நம்மளை பார்க்குறாரு. ரைட், பீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன், அவர் நம்மளை காண்கின்ற தேவன். ஆமென். சரி, ஜெபிக்கலாமா? ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். உங்களோட கண்கள் ஏசப்பா எங்கள் மேலே ஆண்டவரே எப்பவுமே நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர்.
நாங்கள் நன்மை செய்யும் போது மட்டும் இல்லை, தீமை செய்யும் போது நீர் எங்களை பார்க்கிறீர். எங்கள் பாவங்களை ஆண்டவரே நாங்கள் யாருக்கும் தெரியாதபடிக்கு நாங்கள் செய்கிறோம் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோமானால் நாங்கள் ஒரு முட்டாளாக இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கான கூலியை நீ தருவீர். அதே சமயத்தில் உங்களோட வார்த்தையின்படி நாங்கள் வாழும்போதும் அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. எந்த சூழ்நிலையில் யார் நம்மளை என்ன சொன்னாலும் ஆண்டவரே அதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கான கூலியும் ஆண்டவரே நீர் தருவீர் சாமி. ஆனால் இசப்பா, நாங்கள் வாசித்த வசனங்களில் சொன்னபடி யார் மேலே உங்கள் கண்கள் நோக்கமாக இருக்குது, நீங்கள் யாரை ரொம்ப பிரியமாய் பார்க்குறீங்க, உங்களோட வசனத்தின்படி நடக்கிறவங்கள, உங்களுக்கு கீழ்ப்படுகிறவங்கள, உங்களை மகிமைப்படுத்துகிறவங்கள கர்த்தாவே நாங்கள் அப்படி வாழ எங்களுக்கு உதவுங்க சாமி. உங்களோட பார்வையிலேருந்து எங்களால் தப்ப முடியாது என்பதை எப்போதுமே ஆண்டவரே எங்களுக்கு நினைவூட்டுங்க. முக்கியமாக ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக ஏதோ ஒரு செயலை செய்யும் போதும் சொல்லும் போதும் பார்க்கும் போதும் ஆண்டவரே அதை நினைவூட்டுங்க. அந்த செயலிலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுபட ஏசப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆமென்.